அன்பார்ந்த விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தருமபுரி மாவட்டத்திற்கான இந்த வேளாண்மை அறிவு நிலையம் பாப்பாரப்பட்டியில் அமையப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 2 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. இந்த விவசாயிகளின் தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த வேளாண்மை அறிவு நிலையமானது கடந்த 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 5 வட்டாரங்கள் மற்றும் 10 வட்டங்கள் இருக்குது. இதில் முக்கியமான பயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா நெல்லில் ஆரம்பித்து அனைத்து விதமான பயிர்களும், வேளாண்மை பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள், அந்த மாதிரி அனைத்து விதமான பயிர்களும் இங்கே சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க விவசாயிகள். ஸோ இந்த முக்கியமான பயிர்களில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் விவசாயிகள் கொடுக்குறோம் அப்படின்றது, அதே மாதிரி இந்த வேளாண்மை நிலத்தில் என்னென்ன செயல்பாடுகள் செய்துட்ருக்கோம் அப்படின்றத பற்றியும் தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இப்போ தருமபுரி மாவட்டத்தில் முக்கியமான பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள், பயிர் வகை பயிர்களான துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதே மாதிரி நிலக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பு, வாழை, மஞ்சள், மரவள்ளி, இந்த மாதிரி முக்கியமான பயிர்கள் இருக்குது. ஸோ இதை தோட்டக்கலை மாவட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா தோட்டக்கலை பயிர்கள் அதிக அளவில் இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 65,000 ஹெக்டர் அளவுக்கு காய்கறி பயிர்கள் இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி சிறுதானிய மாவட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இது 62,500 ஹெக்டர் சாகுபடி பரப்பளவு சிறுதானியங்களில் பண்ணுறாங்க. சிறுதானியங்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ராகி, சாமை, வரகு, திணை, இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் விவசாயிகள் மானாவாரியாக சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இதை தவிர இந்த நம்ம வேளாண்மை நிலையத்தில் என்ன செயல்பாடுகள் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்ற மாநில வேளாண்மை பல்கலைக்கழகங்களிலிருந்தும் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து வெளியிடப்படக்கூடிய புதிய ரகங்களையும் தொழில்நுட்பங்களையும் நம்ம வயல்வெளி ஆய்வு மூலமாக செயல்பாடுகள் செய்து, வயல்வெளி ஆய்வில் நமக்கு வரக்கூடிய தொழில்நுட்பங்களை செயல் விளக்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்துட்ருக்கோம் முக்கியமாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நெல்லுலன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய முக்கியமான ரகங்களான ஏடிடி 51, ஏடிடி 54, கோ 54, வைகடம் விஜிடி 1, இந்த மாதிரியான ரகங்களை நம்ம செயல் விளக்கம் செய்து விவசாயிகள் அவங்களுடைய வயல்களில் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி சிறுதானியங்களில் பார்த்தோம்னா ராகி பார்த்திங்கன்னா கோ 15, அதே மாதிரி ஏடிஎல் 1, நம்ம சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட அத்தியந்தல் 1ன்ற ரகமும், சாமையிலையும் அதே மாதிரி ஏடிஎல் 1, அத்தியந்தல் 1, அதே மாதிரி வரகு, பனிவரகு, திணை, எல்லா சிறுதானியங்கள்லேயும் இந்த அத்தியந்தல் ரகங்களும், அதே மாதிரி கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேருந்து வெளியிட்ட ரகங்களையும் நம்ம இங்கே செயல் விளக்கங்கள் மூலமாக விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்துட்ருக்கோம். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் கேழ்வரகு ஒரு முக்கியமான பயிராக விவசாயிகள் சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இந்த கேழ்வரகில் கோயம்புத்தூர் 15 அப்படின்ற ரகத்தையும், ஏடிஎல் 1 சிறுதானிய மகத்துவ மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட அத்தியந்தல் 1ன்ற ரகத்தையும், அதே மாதிரி சாமை, வரகு, திணை, பனிவரகு, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏடிஎல் 1ன்ற ரகத்தையும், சோளத்தில் கோ 34, கோ 32 2 ரகங்களும், அதே மாதிரி கம்பில் கோ 9, கோ 10 அப்படின்ற ரகங்களையும் நம்மளுடைய விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் மூலமாக பரவலாக்கம் செய்திருக்கிறோம். அதே மாதிரி பயிர் வகை பயிர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக துவரை பிரதானமான பயிராக சாகுபடி பண்ணுறாங்க. அதோடு சேர்ந்து உளுந்து, பச்சைப்பயிறு, அந்த மாதிரி ரகங்கள், அந்த மாதிரியான பயிர்கள். அதில் துவரையில் கோ 8ன்ற ரகமும், பச்சை பயிரிலையும் கோ 8ன்ற ரகம், அதே மாதிரி உளுந்தில் விபிஎன் 8 அப்படின்ற ரகத்தையும் நம்மளுடைய வேளாண்மை மூலமாக செயல் விளக்கங்கள் செய்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா செயல் விளக்கங்கள் மட்டும் இல்லாமல் பயிர் வகை பயிர்களோட உற்பத்தியை அதிகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட தொகுப்பு செயல் விளக்கங்கள் மூலமாகவும் நம்ம இந்த ரகங்களை நம்ம விவசாயிகள் வயலில் செயல் விளக்கம் செய்திருக்கோம். ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான தொழில்நுட்பங்களை நம்ம செயல் விளக்கம் செய்ததன் விளைவாக விளைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு 18லேருந்து 20% வரைக்கும் விளைச்சல் அதிகப்படுத்தி மகசூல் எடுத்திருக்காங்க விவசாயி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பயிற்சிகள் முக்கியமாக வேளாண்மை, தோட்டக்கலை சார்ந்த பயிற்சிகள், பொறியியல் சார்ந்த பயிற்சிகள், மனையியல் சார்ந்த பயிற்சிகள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்கிறது எப்படின்றது, அதே மாதிரி சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள், அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாமே நம்ம களப்பயிற்சிகளாகவும் நிலைய பயிற்சிகளாகவும் நம்மளுடைய விவசாயிகளுக்கும் பண்ணை மகளிருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கிராமப்புற இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும், சுய வேலைவாய்ப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, அதே மாதிரி பார்த்திங்கனாக்கில் காய்கறி தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள் நம்மளுடைய ஆரியா அப்படின்ற திட்டத்தின் கீழ், அதாவது கிராமப்புற இளைஞர்களை விவசாயத்தை நோக்கி ஈர்த்தல் மற்றும் தங்க வைத்தல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தின் கீழே நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு
முந்நூறு விவசாயிகளுக்கு நம்ம பயிற்சி கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்ததில் ஒரு 50% வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தொழில் ஆரம்பித்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து குழுக்களாக அமைத்து அவங்க வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய முக்கியமான விழாக்கள், முக்கியமான நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பயிரில் வந்து முக்கியமாக விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்ற வகையில் வயல்வெளி ஆய்வுகள் மூலமாக நிறைய வயல்வெளி ஆய்வுகள் நடத்தி அதில் வந்து அதன் மூலமாக அவங்களுக்கு மேலாண்மை முறைகளை பற்றி தீர்வுகளை வந்து அளிச்சிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து கரும்பில் வந்து இப்போ முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது இந்த ரெட்டுன்னு சொல்லுவோம், மருந்தாம்பு கரும்புன்னு சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப்புழு வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைக்கும் அதே மாதிரி மரவள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மாவு பூச்சி அப்படின்ற பிரச்சனைக்கும், தென்னையில் வந்து வெள்ளை சுருளி அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளுக்கு, பயிர் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து வயல்வெளி ஆய்வுகள், கள ஆய்வுகள் நடத்தி அதன் மூலமாக தீர்வுகளை அளிச்சிட்டு வரோம். இந்த தீர்வுகளை வந்து நம்ம நேரடியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் வானொலி மூலமாகவும், தொலைக்காட்சி மூலமாகவும், அதே மாதிரி பண்பலை மூலமாகவும், அதே மாதிரி பத்திரிகை செய்திகள் மூலமாகவும் நம்ம வந்து இதற்கான மேலாண்மை முறைகளை விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம செயல்பாடுகள் வந்து முக்கியமான ஒரு செயல்பாடாக விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நம்மளுடைய மொபைல் மூலமாக, அதாவது அலைபேசி மூலமாக அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக குறுந்தகவல்கள் மூலமாகவும் அவங்களுக்கு இந்த மேலாண்மை முறைகளையும், முக்கியமான பயிற்சிகளை பற்றிய தகவல்களையும், அதே மாதிரி காலநிலை பற்றிய தகவல்களையும் நம்ம விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப். அது இல்லாமல் ஒருங்கிணைந்த முறையில் தருமபுரி மாவட்ட ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதேமாதிரி காலநிலை சம்மந்தப்பட்ட பயிற்சிகள், காலநிலை சம்மந்தப்பட்ட தகவல்களை பகிர்ந்ததுக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நம்மளுடைய வேளாண்மை அறிவியல் பாப்பாரப்பட்டி மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்குறாங்க. அதுக்குரிய தகவல்கள், அதற்குரிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை வந்து நம்ம வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக விஞ்ஞானிகள் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. ஸோ இந்த வகையிலேயே நம்ம தொழில்நுட்ப பரவலாக்கம் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பயிர்களில் நம்மளுடைய ஒரு தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நிறைவு செய்திருக்கிறது. ஸோ இந்த நிறைவு செய்த பகுதியில் என்னென்ன தாக்கத்தை வந்து விவசாயிகளுடைய இதில் இல்லை பயிர்களில் விளைச்சலில் என்ன தாக்கம் ஏற்படுத்தியிருக்குதுன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து தோட்டக்கலை பயிர்கள் அதிகமான பிரதானமாக இருக்குது அப்படின்றப்ப அதில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்களை வந்து கடந்த 2007 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு நம்ம பரவலாக்கம் செய்துட்ருக்கோம். இது கிட்டத்தட்ட 400 ஹெக்டேர் பரப்பளவில் இந்த துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் செயல் விளக்கம் அமைக்கப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37,000 ஹெக்டேர் சதுர பரப்பளவில் வந்து இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 70-80% வரைக்குமே எல்லா விவசாயிகளும் இந்த துல்லிய பண்ணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தக்காளியில் வந்து அதிகபட்ச விளைச்சலான ஒரு 600% வந்து அதிகப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி முலாம்பழத்தில் வந்து 50%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50%லேருந்து 600% வரைக்கும் விளைச்சலை வந்து அதிகரித்து இங்கே வந்து விவசாயிகள் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி துல்லிய பண்ணை விவசாயிகள் வந்து நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க அதிக விளைச்சல் எடுத்ததுக்கான. ஏன்னா இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து துல்லிய பண்ணை முதலாக 2004 ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து விவசாயிகளிடையே அந்த தாக்கம்ன்றது ஒரு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி பயிர்களில் வந்து முக்கியமான கலை மேலாண்மை ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. அந்த கலை மேலாண்மைக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகிழி போர்வை அமைக்கிறது. நெகிழி போர்வை அமைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய கலையும் கட்டுப்படுத்திக்கலாம், அந்த கலை மேலாண்மைக்கான செலவையும் நம்ம குறைச்சிக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள், ஏன்னா வேலையாட்கள் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால வேலையாட்களுடைய தேவையும் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து முன்னெடுத்து நம்ம வந்து இந்த நெகிழி போர்வை பயன்பாடு பற்றிய செயல் விளக்கமும் நம்ம விவசாயிகளிடையே செய்திருக்கோம். இதனோட தாக்கமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40% விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகிழி போர்வை அமைச்சிட்ருக்காங்க. அது ஒரு முக்கியமான தாக்கமாக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இப்போ சிறுதானியங்கள் வந்து முக்கியமான ஒரு பிரதான பயிராக தருமபுரி மாவட்டத்தில் சாகுபடி செய்கிறதுனால இந்த சிறுதானிய பயிர்களில் வந்து முக்கியமான உயர் விளைச்சல் ரகங்களை பற்றியும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மானாவாரிக்கு ஏற்ற ரகங்களையும் நம்ம வந்து செயல் விளக்கங்கள் மூலமாக நம்ம செயல் விளக்கம் பண்ணி அதில் வந்து உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான மேலாண்மை தொழில்நுட்பங்களை வந்து பரவலாக்கம் செய்திருக்கோம். இந்த வகையில் சிறுதானியங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தணும், அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட
சிறுதானிய மேளா அப்படின்னு சொல்லிட்டு 2023ஆம் ஆண்டு இங்கே வந்து நம்ம நடத்தினோம் ஒரு மேளா. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 விவசாயிகள் வந்து பங்கேற்று பயனடைந்தாங்க. இதில் உயர் விளைச்சல் ரகங்கள், தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி மதிப்பு கூட்டுதலுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் இருக்குது, அதனுடைய பண்ணை கருவிகள், மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்களை பற்றிய கண்காட்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம அதில் காட்சிப்படுத்தியிருந்தோம். அதே மாதிரி சிறுதானியங்களில் வந்து மதிப்பு கூட்டுதலை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து தொழில் முனைவோர் பயிற்சிகள் வந்து இங்கே நிறைய கொடுத்துட்ருக்கோம் நம்ம. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மாத பயிற்சி நம்மளுடைய மார்க்கெட்டிங், அதாவது பார்த்திங்கனாக்கில் வேளாண் விற்பனை துறையின் மூலமாக, விற்பனை துறையின் மூலமாக ஒரு திட்டம் பெறப்பட்டு அதன் மூலமாக தொழில் முனைவோர் பயிற்சி 1 மாத பயிற்சி நம்ம வந்து இங்கே கொடுத்தோம். அந்த பயிற்சியில் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அதன் மூலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுயதொழிலாக தொழில்நுட்பங்களை வந்து சிறுதானியத்தில் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அதில் ஒரு முக்கியமான ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு விவசாயி, பெண் விவசாயி தான். அவங்க வந்து நம்மளுடைய பயிற்சியின் மூலமாக தொழில் முனைவராக மாறி நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் மூலமாக ஒரு விருதும் வாங்கியிருக்காங்க. இளம் சாதனையாளர் விருது அப்படின்ற விருதும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஜி சம்மிட் நடந்தது புதுடெல்லியில் கடந்த வருடம். அதுலேயும் அவங்க வந்து பங்கேற்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க அதில் பங்கேற்றுட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேளாண் விவசாயிகளை வந்து ஒரு தொழில் முனைவராக மாற்றுவதற்கான நம்மளுடைய வேளாண்மை நிலையத்தில் ஒரு முக்கியமான செயல்பாடுகளாக இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரிக்கிறது, காய்கறி நாற்றுக்கள் உற்பத்தி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களே நம்ம பயிற்சிகள் கொடுத்து இந்த தொழில்நுட்பங்களையும் விவசாயிகள் வந்து தொழில் முனைவராக மாறியிருக்காங்க. அவங்களுடைய பொருட்களையும் விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தை வாய்ப்புகளை வந்து நம்ம வேளாண்மை விற்பனை துறையோடையும் சேர்ந்தும் மகளிர் திட்டம் அப்படின்ற திட்டத்தின் மூலமாகவும் நம்ம விற்பனை வாய்ப்புகளை வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக, நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக நம்ம வந்து இதை விற்பனை செய்கிறதுக்கும் ஏற்பாடு செய்திருக்கோம். நிறைய விவசாயிகளுக்கு வந்து நம்ம இதில் அது பார்த்திங்கனாக்கில் உழவர் சந்தையில் வந்து நம்ம கார்டு வாங்கி கொடுத்து அந்த இதுலேயும் வந்து அவங்க விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இப்போ வேளாண்மை நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில், அதாவது தேசிய அளவில் 2 விருதுகள் வாங்கியிருக்காங்க. மகேந்திரா அண்ட் மகேந்திரா அவங்களுடைய ஒரு விருதும், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கில் ஜோனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விருது பண்டிட் தீனதயாள் விருதுன்னு சொல்லிட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா ஜோனல் லெவலில் நமக்கு வந்து மண்டல அளவில் வந்து ஒரு சிறந்த வேளாண்மை நிலையமாக கடந்த 2017ஆம் ஆண்டு வந்து பெறப்பட்டது. இதை தவிர நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலிருந்தும் சிறந்த வேளாண்மை நிலையத்துக்கான விருதுகள் வந்து 2 முறை வாங்கப்பட்டிருக்கு. 2016 மற்றும் 2023 2 ஆண்டுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவு நிலையமானது சிறந்த வேளாண்மை நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வாங்கியிருக்கிறது. அதே மாதிரி விஞ்ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 விருதுகள் தேசிய அளவிலையும் ஆகட்டும், மண்டல அளவிலையும் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவட்ட அளவில், மாநில அளவில், இந்த மாதிரி எல்லா விதமான அளவுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிலைகள்லையும் இந்த விஞ்ஞானிகளும் மற்றும் விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை நிலையத்தின் முக்கியமான செயல்பாடுகளுக்காக, அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக இந்த விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றத இந்த சமயத்தில் பெருமையோடு அதே மாதிரி மகிழ்ச்சியோடையும் தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம இந்த வேளாண்மை அறிவு நிலையம் பாப்பாரப்பட்டியினுடைய செயல்பாடுகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து விவசாயிகள் பயன்பெறணுன்னா இந்த வேளாண்மை அறிவு நிலையத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோடய வேலை நாட்கள்னு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையில் வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் வந்து அவங்க விவசாயிகள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்னு பார்த்திங்கன்னா 043442 முன்னிணைப்போட 245860 அப்படின்ற எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். அதனால் இந்த தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்லாது மற்ற விவசாயிகள் ஏதேனும் தொழில்நுட்ப தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த வேளாண்மை நிலையத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.